நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தொழுத்து பேசுகிறேன். இது ஸ்ரீமாத்திர நமக. இது என்னுடைய 536வது வீடியோ. இந்த வீடியோவில் இருந்தாலும் ஆல்ரெடி முருகப்பெருமானை பற்றி பார்த்துருக்கோம். நம்ம அந்த தத்துவத்தெல்லாம் பார்த்தோம். இப்போ முருகப்பெருமானின் வித்தியாசமான தோற்றங்கள் உள்ள கோவில்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சென்னையிலே இருக்குது, அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சென்னை, வெளி மாநிலத்துலேயும் வெளி ஊர்லேயே இருக்குது தமிழ்நாட்டில். இது வந்து எங்கெங்கே படங்கள் கிடச்சதோ அது மட்டும் தான் எடுத்துருக்கேன் நான். ஏன்னா மனசை கடந்த கோவில்னு எடுத்துட்டா ஆண்டாள் குப்பம் கோவில் சொல்லலாம். எல்லாரும் ஆட்டு மந்தியாட்டம் சிறுவாபுரின்னு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சிறுவாபுரிக்கு தச்சூர் கூட்டரோடு தாண்டி தான் போகிறோம் நம்ம. லெஃப்ட் சைடில் போனால் இப்போல்லாம் செவ்வாய்க்கிழமையெல்லாம் கூட்டமான கூட்டம். அது என்ன டிரைவே தெரியல. அப்படியே ரோட்லேயே நிற்க வச்சிடறான். ஜிஎன்டி ரோட்லேயே. அங்கேயே ஆட்டோ பிடிச்சி போகணுமா. காரில் போனோட கார் இங்கேயே நின்று விடுறது மெயின் ரோட்லேயே. சரி போகிறான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிறுவாபுரியில் இருக்கிற முருகர் வந்து இப்போ 30 இயர்ஸ்க்குள்ளே பிரதிஷ்டை ஆனது. ஒரிஜினல் முருகர் 3 துண்டாக உடைப்பட்டு பின்னாடி அது ஈயத்தை வச்சு ஒட்ட வச்சுருக்காது. அதெல்லாம் ஆகமத்துக்கு புறம்பானது. அதை போய் செட்டியார்களை வச்சு பண்ணியிருக்காது. உடஞ்ச முருகரை வச்சுட்டு மூலஸ்தானத்தில் முருகர் 30 இயர்ஸ் தான். அதனுடைய வயசு பார்த்தா 30 வருஷ காலம்தான். உண்ணாமலை இருக்குது இங்கே உள்ளே அந்த கோவிலில். ஏன்னா வந்து ராஜகோபுரம் முருகர் நோக்கி இல்லை, நேர பார்த்தா பிள்ளையார் தான் வரும். அப்புறம் ரைட் சைடு திரும்பினாதான் வந்து கோவில். அதில் வந்து உண்ணாமலையம்மன் சகேது அண்ணாமலேஸ்வரர் இருக்கார். அதுக்கப்புறமா தான் தனியாக முருகர் சந்நிதி துவஜஸ்தம்பம் அங்கே இருக்குது. அந்த மாதிரி அமையப்பட்ட கோவில். அதெல்லாம் பிரம்மசாத்த வடிவம்னு சொல்லியிருக்கு. பிரம்மாவின் இருமாப்பை தணிக்க அவரை கூட்டிகிட்டு வந்தேன். அது எப்படி இருக்கும்னா, மேல் 2 கையில் அக்ஷமாலையும் கிண்டியும் வச்சுட்ருக்கோம், முன் 2 கையில் பராபயத்தோடு இருக்கும். அந்த முருகர்லாம் பிரம்மசாத்த வடிவம்னு பேர். பிரம்மாவுடைய ஆணவத்தை அடக்கினவர் அப்படின்னு பேர். இந்த தொண்டை மண்டலத்தில் நிறைய கோவில்கள் இந்த மாதிரி இருக்குது. இவன் உதாரணம் சொல்கிறேன்னா, பிரம்மசாத்த வடிவம் சிறுவாபுரியில் இருக்குது. ஆண்டாள் குப்பத்தில் பிரம்மசாத்த வடிவம், ஆனால் 2 கையோடு தான் இருக்கும். 2 கையை தொடையில் வச்சுட்டுருக்கார். மேல் கையில் ஒன்றும் ஆயுதங்கள்லாம் கிடையாது. அந்த சேவல் கொடியும் அந்த வேலும் தான் இப்படி கிறிஸ்காஸாக வச்சுப்பா. அது அந்த சைட் இப்படி இருக்கும். பட் ஆண்டாள் குப்பம் முருகல் என்னன்னா, முன்னாடி சுப்பிரமணிய யந்திரமே பிரதிஷ்டா இருக்குது அந்த காலத்துலேயே. அதுதான் அது வசதி. ஆண்டாள் குப்பை ஏன் திருப்பி நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த ஆண்டவர் குப்பன் அந்த காலத்தில் வண்டார சந்தையெல்லாம் அவளாக எழுப்பியிருக்கா. ரொம்ப பழமையான கோவில். அதை பற்றி யாருமே பேச மாட்டேன்றா. கவனிங்க, இந்த ஜனங்க இந்த ஈசப்புத்தாடு இங்கே தான் போயிட்டு இருக்கு. இங்கே போக மாட்டேன்றா. பக்கத்துலேயே இருக்குது. பொன்னேரி ரோட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் போனாலே ஆண்டாள் குப்பை நுழைவாசல் வந்துடும். ரொம்ப அழகான ஸ்தலம். பச்சேன்னு வயல்கள் சுற்றி நல்லா இருக்கிற ஸ்தலம். சாமியமலை முருகரான 6 அடி உயரம். அது 2 யானை இருக்கும். கருங்கல்ல செய்யப்பட்ட 2 யானை முருகரின் காலடியில் இருக்கும். அது அப்புறம் வந்து விஸ்வநாத விசாலாட்சி அது இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் வந்தால் விநாயகர் சந்நிதி இருக்குது. சுற்றி வர பிரகாரம் மண்டபங்கள்லாம் கட்டியிருக்கா. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுற கோவில். எண்டோமெண்ட் கோவில். அது ஆண்டாள் குப்பம் முருகன் கோவில். நான் பல தடவை போயிருக்காங்க. அது இருக்குது. அப்புறமா வந்து இந்த 2 கை முருகன் எடுத்துகிட்டு பார்த்தா, என்னுடைய ஃப்ரெண்டான ஸ்ரீனிவாஸ்குமார் நீங்கள் ஞாபகப்படுத்தினா, ஆமாம் இதெல்லாம் பேசுங்கோண்டு. செட்டிக்குளம் ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து முருகர் வந்து பாருங்கள் எப்படி இருக்கார். கையில் கரும்பை வச்சுட்டுருக்கார். பாலமுருகர். அது செட்டிக்குளம் முருகர். இந்த செட்டிக்குளம் முருகரை சொல்லும்போது அந்த கோவில் பாருங்கள், தஜசம்பத்தோடு இருக்க கோவில் செட்டிக்குளம் கோவில். அந்த கோவிலுக்கு போகக்கூடிய படிகள். ரெண்டு கை முருகர், கையில் கரும்பு வச்சுட்டுருக்கிற முருகர், செட்டிக்குளம் முருகர். இது வந்து குளஞ்சியப்பர்னு சொல்லக்கூடிய இது இந்த அருவுருவமாக இருக்குது. லிங்கஸ்திருமேனியாட்டு இருக்குது.
அடுத்து உத்திரமேரூர், தட்சிணமேருன்னு சொல்லப்பட்டிருக்கு. உத்திரமேரூர் அந்த ஊரில் வந்து இது என்ன சுந்தரவரதர் இந்த மூணு அடுக்கு அது அது வந்து இப்போ அஷ்டலட்சுமி கோவில்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 3 அடுக்கோடு இருக்கும். ஒவ்வொரு விக்கிரகமும் பிரம்மாண்டமாக இருக்கும். 10 அடிக்கு மேலே இருக்கும் அங்கே இருக்கிறதெல்லாம். எல்லாம் விஷ்ணு கோவில். இது சுற்றி வரும்போது ரங்கநாதர் இடத்துல படுத்துட்டு இருப்பார். மேலே உட்கார்ந்த திருமேனி, நின்ற திருமேனி, சயன திருமேனி 3 பார்க்கலாங்க உத்திரமேரூர் அந்த பெருமாள் கோவிலில். அதுக்கு பின்புறம் அமைந்துள்ளது உத்திரமேரூர் பாலசுப்ரமணிய அந்த முருகர் கோவில். அதான் அது. இது வந்து பிரம்மசாத்தபடின்னு தான் அது. உத்திரமேரூர் முருகர். அடுத்து மயிலாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து பாருங்கள், ஒரு கையில் தாமரை மலரும், ஒரு கையில் சக்தி ஆயுதமாக வச்சுட்டுருக்கார். அது வஜ்ரமாட்டம் இருக்கும். அது இது வந்து இளையனார் வேலுன்னு இருக்குது. பாலாஜாலேருந்து போக வேண்டியது. இதுலேருந்து சிங்கப்பெருமாள் கோவிலேருந்து இப்படி போனாலும் வந்துடும். அது அந்த அந்த கோவிலில் இருக்கிற இளையனார் வேலூர் முருகன் வேலூன்ற இடம் ரொம்ப அழகாக இருக்கும். பிரம்மசாத்த வடிவம், 4 திருக்கடங்கள், அக்ஷமாலை, கமண்டலம், முன்னாடி வந்து பராபயத்தோடு இருப்பார். பிரம்மாண்டமான கோவில், பெரிய ராஜகோபுரம், பெரிய துவாரபாலகாலம் பிரம்மாண்டமாக இருக்கும். வெரி நீட்லி மெயின்டைன் கோவில் இளையனார் வேலூர். இது வந்து ஆண்டார்குப்பம் கோவில். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஆண்டார்குப்பம் பாருங்க, காலடியில் 2 யானை நிற்கிறது, முன்னாடி சுப்பிரமணிய யந்திரம் இருக்கும். அது 2 கையையும் முருகர் வந்து தான் தொடமையில் வச்சுட்டுருக்கார். அழகான திருமேனி. இதுக்கு நிறைய பேருக்கு பிராப்தம் இருந்தாலும் கிடைக்கும். அது பெரிய ராஜகோபுரத்தோடு அமைஞ்ச கோவில், வெல் மெயின்டைன் கோவில் ஆண்டார்குப்பம். அறநிலையத்துறைக்கு நம்ம பாராட்டி தான் ஆகணும் ஆண்டார்குப்பம் கோவில் மெயின்டைன் பண்ணுறது. இது வந்து செட்டிக்குளம் முருகர் தான். அது பாருங்கள், பாலசுப்ரமணியம் சாமி எப்படி இருக்கார் பாருங்கள், கரும்போட அழகாக ஒய்யாரமாக தோட்டடிக்கிறார். குழந்தையாட அப்படி தூக்கி கொஞ்சலாம் மாதிரி இருக்குது செட்டிக்குளம் முருகர். ஸோ இதை முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து முருகர் சந்நிதியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கம்மிங் டு தி சப்ஜெக்ட், நான் வந்து திருப்பாலை மரம்னு ஒரு ஊர் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, நம்ம சென்னையிலேருந்து கும்படிப்பூண்டி போகிற ரோட்டில் தச்சூர் ஒரு ஜங்ஷன் வருது. அது யூட்டர்ன் போட்டு தான் வரணும். அங்கே வேறு வழியில் இருந்து பிரிட்ஜில் மேலே ஏறிட்டாருன்னா கீழே இருக்கிறது கஷ்டம். இன்னும் சர்வீஸ் ரோட்டில் போய் முதல் பிரிட்ஜியை அவாய்ட் பண்ணிவிட்டு கீழே போய் அப்படி டேர்ன் பண்ணிடலாம். பொன்னேரிக்கு போகிறது. முதல்ல ஆண்டார்குப்பம் வரும், அப்புறம் பொன்னேரி வரும். அப்படியே அது வந்து தட் ரோட் கோஸ் டு பழவேற்காடு. அந்த போகிற பொன்னேரி தாண்டி இது வரும், இந்த 108 ஈஸ்வரர். 108 ஈஸ்வரர் ஒன்று, அஷ்டோத்திரவல்லி அஷ்டோத்திரஸ்வரர் இது, சதுர்வேதபுரீஸ்வரர், சிவகாமின்ற 2 சிவன் 2 அம்பாள் இருக்கிற கோவில். அங்கே வந்து 7 இஞ்சல்ன்ற மரம் இருக்குது. அது 2000 வருஷம் அகஸ்தியர் வந்து பூஜை பண்ண இடம். ரொம்ப அழகான கோவில், அழகான சின்ன ராஜகோபுரம், குட்டி அக்ரஹாரம், அந்த மாதிரி இருக்கிற இது. அது வந்து சின்ன காவணம் பேர். சில சின்ன அக்காவனம், பெரிய அக்காவனம்ன்ற காவணம்ன்றது இந்த பாளையம் மாதிரி ஒரு இடம் அது. ஸோ சின்ன காவணம் அந்த இடத்துல வந்து வள்ளலார் பெருமானுடைய அம்மாலாம் இருந்திருக்கா. வள்ளலார் வளர்ந்துருக்காரு சின்ன காவணத்தில். ஸோ அந்த 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 ஊரை தாண்டி அப்படியே போனால் பழவேற்காடு ரோட்டில் ரைட் சைடில் ரோடை ஒட்டியே வந்துடும் கோவில். பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தோட
திருப்பாலை வனம்னு வரும். அது ஏன்னா மாமா இன்றைக்கி சம்பந்தமெல்லாம் சொல்கிறாருன்னு நினச்சிக்க வேண்டாம். நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது நடந்தது. நான் வந்து நிறைய கோவிலில் இந்த பாஷாபூ பாஷனை பற்றி சொல்லும்போது முன்னாடி அறிவித்தல் பண்ணுறது இப்போ வந்து நெய்வேத்தியம் தான் பண்ணுவான்ட்டேன். ஸோ அங்கே ஆள் இல்லை, வசதி இல்லைன்னு சொல்லிட்டு பண்ண முடியலன்றா. ஸோ அது மாதிரி பண்ணும்போது விஸ்வபதி குருக்கள் இருக்காருங்க. சுவாமிநாத சிவாச்சாரியான்ற தமிழ்நாடு அர்ச்சகத்தங்க தலைவராக இருந்தவர் ஜெயலலிதா மேடத்தெல்லாம் பார்த்து பிரசாதம்லாம் கொடுத்துருக்காரு அந்த காலத்தில். அப்படி இருந்த இடம் அது. அந்த கோவிலில் இருக்க விஸ்வபதி குருக்கள் ஹி டோல்ட் மீ ஒன் திங், மாஷாபூ அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு மாமா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அர்ச்சனை வந்து வி ஆர் ஸ்டார்டிங் ஆன் சித்ரா பௌர்ணமி அப்படின்னார். ஸோ சித்ரா பௌர்ணமிக்கு யார் பண்ணணும் விரும்புகிறாளோ அவளோட ஃபோன் நம்பரை இதில் காமிக்கிறேன், கோவிலையும் காமிக்கிறேன். ஏன்னா அம்பாள் வந்து லோகநாயகி, பெரிய அம்பாள், கிட்டத்தட்ட 6 அடி உயரம் அது. அதே மாதிரி சிவனும் பெருசு, ருத்ராட்ச மண்டபத்துக்கு கீழே இருக்கும். கோவிலும் பெருசு, சுவாமி பெருசு, அம்பாள் பெருசு, எல்லாம் பெருசு, பெரிய கோவில். திருக்குளத்தோடு இருக்கும், கல்கண்டு மாதிரி இருக்கும் தண்ணி. அந்த கோவிலில் இப்போ மாஷாபூ பாஷனை பண்ணுறதுக்கு ஒத்துண்டுக்கா. ஸோ அதுவும் 2ஆம் கோவில் தான். கஜபிருஷ்ட விமானம், இவ்வளோ பெரிய கோவில் அது. நினைக்கணும். கஜபிருஷ்ட விமானத்தோட அமைப்பு ரொம்ப அழகாக இருக்கும். கோவிலே அழகு. கோவிலுடைய உள்புற தோற்றம் அது. ராஜகோபுரத்தில் உள்ள மகாமண்டபம்லாம் எடுத்து பாருங்க. இது முன்புற தோற்றம். ராஜகோபுரத்துக்கு ஏற்ற மாதிரி குளம், திருக்குளம். திருப்பாலை வனம், பாலீஸ்வர லோகநாயகி அம்பாள் பேருங்க. இதில் சுவாமி அம்பாள் ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பாலீஸ்வரர். அந்த வால் பட்டுப்பட்ட இடம் இதில் தலையில் அடிப்பட்ட மாதிரி இருக்கும். அங்கவசத்தை தலை வழியாக நுழைச்சா வாய் வழியாக வர மாதிரி இருக்கும். மென்மையான லிங்கம் அது. பாலீஸ்வரர் பழமையான கோவில். விஜயநகர காலத்தில் இதெல்லாம் ஓர்ந்த கோவில் இது. பாலீஸ்வரர். இது அம்பாள் வந்து லோகநாயகி. ஆள் நேரம் நிற்கிற மாதிரியே இருக்கும். பாசாங்கத்தோடு நின்ற நிலை. இவளுக்கு தான் மாஷாபூ அர்ச்சனை பண்ணுறேன்னு அந்த பேர் சொன்னார். விஸ்வபதி குருக்கள் சொன்னார் என்கிட்ட. இது சாயந்தரம் நடந்த விஷயம் அது. ஒரு 7 மணி வாக்கில் 8 மணி வாக்கில் தான் பேசினேன் அவர்கிட்ட. நான் பேசினோடனே சொல்லிட்டார், மாதிரிப்பா சித்ரா பௌர்ணமிக்கு ஆரம்பிச்சிடலாமாம்மா, ஏற்பாடு பண்ணியிருக்க, ஒத்துட்டுருக்கா எல்லாரும் அப்படின்ட்டார். ஸோ பீப்புள் ஹூ வாண்ட் டு டூ மாஷாபூ அர்ச்சனை இங்கே பண்ணலாம். மொத்தம் மாலை கீழே புடவை எல்லா சார்ஜஸ் சேர்ந்து குருக்கள் சம்பாவனையோட 10,000 ரூபா ஆகும். அது லோகாம்பிகா தேவி, லோகநாயகினே பேர், அம்பாள் பேர். ஆறடி உயரம் அம்பாள். ஸோ இதையும் காமிச்சு அந்த விஸ்வபதி சிவாச்சாரியார் அவரோட நம்பரையும் காமிச்சிடுறேன். இதில் யாருக்கா வேணும்னா கேளுங்க. ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு ஷேர் த நம்பர் வித் யூ. நம்பரை வேணால் படிக்கிறேன், கேளுங்க. விஸ்வபதி சிவாச்சாரியார் ஃபோன் நம்பர் 9698910505. Again I repeat, 9698910505. 9698910505 தான் அவருடைய ஃபோன் நம்பர். Those who are interested to do, they can contact him. And book also. நிறைய பேர் பண்ண மாட்டேன்றா அதை. அதனால் பண்ணுற இடமா தெரியணுன்றதுக்காக ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங். ஸோ இன்றைக்கி 2 சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். இந்த மாஷாபூ அர்ச்சனை எந்த கோவில் சுபாரியத்தை பண்ண முடியும்ண்டு, அதில் இந்த அம்பாளுக்கு பண்ணுறா லோகநாயகிக்கு. இன்னைக்கு இவாள விஷயம் தெரிஞ்சவா. அதாவது அந்த காலத்தில்
பெரியவர் சுவாமிநாத சிவாச்சாரியர் தமிழ்நாடு அர்ச்சக சங்க தலைவராக இருந்தவர். எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் தெரியும் அவருக்கு. ரொம்ப எங்கள் குருமாதாவுக்கு ரொம்ப வேண்டியவர். பெரிய தாடி வச்சு லோகநாயகி வேத பாடசாலை நடத்தினார். அங்கேயே ஆகம வேத பாடசாலை. அது நானும் 2-3 தடவை போய் டொனேஷன் கொடுத்துட்டு அங்கே அவத்தில் சாப்பிட்டு கூட வந்திருக்கேன் நான். ரொம்ப தன்மையான மனிதர். இப்போ அவர் முக்தி அடைஞ்சிட்டார். இப்போ கோவிலை பார்த்துக்கிறது அவருடைய பிரதர்ஸ் சன் தான் பார்த்துக்கிறார். விஸ்வபதியின் பேர். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தன்மையான மனிதர் இவரும். இவர் வந்து நான் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேட்டதை ஞாபகம் வச்சு இன்னைக்கு ஷேர் பண்ணார். தட் இஸ் ஐ எம் ஷேரிங் வித் யூ. திருப்பாவூரவன் கெட் த்ரூ கூகுள். அந்த டீட்டெயில்ஸ் வேணுன்னா அந்த புராண வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், கூகுளில் பார்த்துக்கலாம். நீங்கள் இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.